முதுமையை தழுவிவிட்டால் அவர்களை பார்த்து சீ என்று சொல்லாதீர்கள். அவர்களுடைய பலகீனத்தின் வெளிப்பாடு அதிகமாக வரும். அது நம்மளால அதை மாற்றவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் சொல்கிறான், உங்களை பலகீனமானவனாக இருந்து ஆற்றல் உள்ளவனாக மாற்றுகிறோம், ஆற்றல் உள்ளவனாக இருந்து பலகீனமானதை கூட நாம் சேர்ப்போம். குழந்தையாக இருப்போம், மீண்டும் அந்த பலத்தில் வாலிப பருவத்தை அடைவோம், அதற்கு பிறகு மீண்டும் எங்கே செல்வோம்? அதே குழந்தை வயதுக்கான முதுமை தரும். அதனால தான் அந்த வயசாகும் பொழுது அந்த சிந்தனைகளும் அந்த பேச்சு வழக்கும் அந்த மன வழக்கும் கொஞ்சம் மாறும். அது இயற்கை. குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், படைத்த இறைவன் சொல்லுகிறான், அவர்கள் ஒருவரோ அல்லது இருவர் முதுமை தழுவிவிட்டால் அவர் என்னத்தான் சொன்னாலும் அவர்களை பார்த்து சீ என்று சொல்லாதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள். ஒலா தன்கர்ஹுமா, அவர்களை வெறுக்காதீர்கள். என்னுடைய உம்மா வயசாகிவிட்டது, எப்பொழுது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார், இல்லை சொல்றேன். என்னுடைய பாப்பா வயசாகிவிட்டது, எப்பொழுது இருந்தாலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், திட்டிக்கொண்டே இருக்கிறார், அல்ல, இல்லை சொல்றேன். முதுமையை தழுவிவிட்டால் பலகீனத்துடைய வெளிப்பாடு அல்லாஹ் அப்படித்தான் ஆக்குவார். அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் இருவரோ அல்லது ஒருவரோ முதுமையை தழுவிவிட்டால் சீ என்று சொல்லாதீர்கள், ஒலா தன்ஹர்ஹுமா, அவர்களை விரட்டாதீர்கள். முதுமையை தழுவினால் விரட்டாதீர்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறது. இன்றைக்கு அவர்கள் முதுமையை தழுவிவிட்டால் பார்க்க முடியவில்லை. எங்கே கொண்டு சேர்க்கிறான்? முதியோர் இல்லங்கள். நான் பின்னால் அதனோட எதை பேசுகிறேன். முதியோர் இல்லங்கள். அல்லாஹ் என்ன சொல், விரட்ட வேண்டாம், நீங்கள் விரட்டாதீர்கள், அவர்களை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களை சீ என்று சொல்லாதீர்கள் என்று அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாடம் நடத்திவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வகுல் லஹுமா கௌலன் கரீமா, கண்ணியமான வார்த்தைகளை பேசுங்கள். அவர்களை பார்த்து சீ என்று சொல்லாதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள், அவர்களிடத்தில் கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருபொழுதும் அவர்களுடைய உள்ளம் காயப்படும்படி நீங்கள் பேசிவிடாதீர்கள். காரணம், உங்களை வளர்த்தவர்கள் அவர்கள் தான். உங்களை பாராட்டி சீராட்டி உங்களை வளர்த்தவர்கள் அவர்கள் தான். உங்களுக்காக அதிகமாக இந்த உலகத்தில் யோசித்தவர்கள் அவர்கள் தான். அவர் முதுமை தழுவினால் அவருடைய போக்குகள் மாறும், அது இயற்கை. எப்படி குழந்தையுடைய போக்கு இருக்குமோ அதே போலத்தான் உங்களுடைய பெற்றோர்கள் பேசுவார்கள். ஆனால் அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் விரட்ட வேண்டாம், கண்ணியமாக இருங்கள், பணிவுடைய ரெக்கைகளை அவர்கள் மீது நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அடுத்ததாக சொல்கிறார், வக்ஃபிர் லஹுமா ஜனாஹ துல்லி மின் ரஹ்மா, உங்களுடைய பணிவான இறக்கைகளை அவர்கள் மீது நீங்கள் போர்த்திக் கொள்ளுங்கள். அவர்களிடத்தில் பணிவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த வயசாகும் பொழுது அவர்கள் பல்வேறு வார்த்தைகளை பேசக்கூடும். அல்லாஹ் என்ன சொல்ற, இந்த இடத்தில் பணிவாக செல்லுங்கள், அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், மாற்றுக்கருத்து இல்லை, இயற்கை தான். சுமந்ததோடு மட்டுமில்லை, அவருக்கு 2 ஆண்டுகள் பால் கொடுத்தார். சுமந்து விட்டு ஈன்றெடுத்ததுக்கு பிறகு விட்டுவிடவில்லை. அந்த குழந்தைக்கு 2 வருடம் அல்லாஹ் தாயை முன்னிறுத்தி அந்த தாயுடைய கஷ்டத்தை பற்றி அல்லாஹ் பேசுறார். ஒரு ஆபீஸ்ல ஒரு எம்ப்ளாயை சொல்லுவோம், இவர் இவ்வளவு வேலை செய்தார், இவ்வளவு கஷ்டப்பட்டார், இவ்வளவு இது பண்ணும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷப்படுற எம்ப்ளாயி. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தாயுடைய கஷ்டத்தை அந்த தாய் என்ன செய்தார்? கஷ்டப்பட்டால் சிரமமாக அவனை 10 ஆண்டுகள் சுமந்ததோடு மட்டுமில்லை, பெற்றதற்கு பிறகு 2 ஆண்டுகள் பால் கொடுத்தார். அனிஷ்குர்லி வலி வாலிதைக்கு அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு முதலாவதாக எனக்கு நீ நன்றி செலுத்து அல்லாஹ்வுக்கு, அதற்கு பிறகு உன்னுடைய தாய்க்கு உன்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. இந்த உலகத்தில் நன்றி செலுத்துவதற்கான இந்த உலகத்தினுடைய முதல் விடயம் அல்லாஹ்வுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இவருக்கு நன்றி செலுத்து, உன்னுடைய தாய் நன்றி செலுத்து. சாதாரண விஷயம் அல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதபுல் முஃபரத் 10வது பாகத்தில் இமாம் அல்பானி அவர்கள் சஹீஹாக இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். யமன் நாட்டை சார்ந்த ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதர் உடைய காலத்திற்கு பிறகு யமன் நாட்டை சார்ந்த ஒரு மனிதர் தன்னுடைய தாயை சுமந்து கஅபாவை தவாஃப் செய்கிறார். இந்த தாயுடைய கண்ணியம் என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். தாயை முதுகுக்கு மேலாக ஹமல உம்முஹு வராஅ ظهரிஹி,
அவருடைய முதுகுக்கும் பின்பதாக தாயை சுமந்து தவாஃப் செய்கிறார். தவாஃப் எவ்வளவு தூரம்? உம்ராவுக்கு போனவர்கள் அதிலும் தாயை பின்னால் சுமந்து, நிறைய பேர் இன்னைக்கு நீங்கள் உம்ராவுக்கு சென்றால் பார்க்கலாம், வயதான தாயை முதுகில் சுமந்து தவாஃப் செய்யக்கூடிய ஒரு வழக்கத்தை நீங்கள் போது சுத்திட்டு இருக்கும்போது சுத்தி முடிந்ததற்கு பிறகு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் அங்கே இருக்கிறார். அவரை பார்த்தவுடன் இந்த மனிதர் இப்னு உமருடைய மகன் என்று சொல்லி ஓடி சென்று அவர் அருகாமையில் உட்கார்ந்து, இப்னு உமர் அவர்களே, இதனுடைய தாய், நீண்ட பயணத்திற்கு மேலாக நாங்கள் இங்கே பயணித்து வந்து நாங்கள் இங்கே இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற வந்திருக்கிறோம். எனக்கு ஒரு சட்டம் தெரிய வேண்டும். இப்னு உமரிடத்தில் இந்த மனிதர் கேட்கிறது, யமானி கேட்கிறார், எனக்கு ஒரு சட்டம் தெரிய வேண்டும். என்ன சட்டம் என்றால், என்னுடைய தாயை நான் சுமந்து இந்த கஅபாவை நான் தவாஃப் செய்திருக்கிறேன். என் தாயை சுமந்து தவாஃப் செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு தவாஃப் எத்தனை? 7 ஒரு தவாஃப் செய்திருக்கிறேன். என்னுடைய தாயுடைய கடனை நான் அடைக்க முடியுமா? என்னுடைய தாயுடைய ஹக்கை நான் பூர்த்தி செய்ய முடியுமா என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்கிறார். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வல்லாஹி, உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அந்த வலிக்கு மேலாக அவர் சத்தமிட்டார். அந்த ஒரு சத்தத்திற்கு இந்த அமல் ஈடாகாது. உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது அவள் சிரமப்பட்டாள், கஷ்டப்பட்டாள் வேதனையோடு. அந்த வேதனையுடைய ஒரு சத்தத்திற்கு ஈடாகாது உன்னுடைய இந்த அமல். உன்னுடைய தாயுடைய கடனை ஒருபொழுது முன்னால் முழுமைப்படுத்த முடியாது என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டினார். ஏன் இவ்வளவு அழுகிறார் கேட்டா, யா ரசூலுல்லாஹ், யாருடைய கபர்? தேம்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுக்கு பிறகு ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மறைவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி கடுமையாக அழுதார் உஹதில். அதற்கு பிறகாக அந்த இடத்தில் வைத்து அழுதார்கள். கேட்கப்பட்டது, அல்லாஹ் சொன்னார்கள், இந்த கபர் என்னுடைய தாயுடைய கபர். அல்லாஹ்விடத்தில் நான் அனுமதி கேட்டேன், என்னுடைய தாயுடைய கபரை ஜியாரத் செய்ய வேண்டும், நான் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதித்தான். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய நான் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் தடுத்தான். அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காலம் மக்கா வெற்றி பிறகு கூட தாயை மறக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்த சூழலை பார்க்குகிறோம். அவர்களுக்கு அவருடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். சொல்றாங்க, அவரிடத்தில் நீங்க போனை பேசிட்டு நீங்க அடுத்த கணம் நீங்கள் எந்த நேரத்தை நீங்கள் பயணித்தாலும் அது அல்லாஹ்விடத்தின் பரக்கத்தின் ரஹ்மத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். வாழ்க்கையின் உயரங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். வாழ்க்கை ரிஸ்கினுடைய விசாரத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும். ரொம்ப 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 முக்கியம். அதே போல நான் ஒரு பெற்றோராக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளையை அதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். சுசலம் விட்டு செல்லக்கூடிய செல்வங்களில் துவா செய்யக்கூடிய குழந்தைகள் ஒரு செல்வம். குழந்தைகளை விட்டு செல்வது அல்ல, அந்த குழந்தைகளிலும் எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டு செல்ல வேண்டும். ரொம்ப முக்கியம். ஒரு தாய் ஒரு தந்தை மரணத்திற்கு பிறகு அதை எதிர்பார்ப்பார்கள். ஒருவருடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கும் சொர்க்கத்தில். இந்த பெற்றோர் கேட்பார்கள், ஏன்? உங்களுடைய மகன் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்க. பேரண்டிங் ஒரு பிள்ளைகளை பெற்றோருடைய கண்ணியத்தை உணர்ந்த வகையில் உருவாக்குவது இன்னைக்கு ரொம்ப கம்மி. பெற்றோர் என்றால் யார், அவர்களுக்கான கண்ணியம் என்ன, ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார், அவர்கிட்ட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு ஜனாசா, ஒரு ஒரு மரணம். அவர் செல்கிறார் அங்கே. வீட்டில் எல்லாமே ஒரு நல்ல ஒரு செல்வந்தமான குடும்பம், மக்களுடைய கூட்டம். அவருடைய கடைசி எல்லா குளிப்பாட்டி அவருக்கு கஃபன் செய்து அவருக்கு பிரார்த்தனை செய்து எல்லாம் பள்ளிவாசல் கொண்டு வந்து தொழுகை நிறைவேற்றியதற்கு பிறகு கபரஸ்தானை கொண்டு வருது. கபரை தோண்டியாச்சு, கபரெல்லாம் தோண்டியாச்சு. ஜனாசாவை அருகில் வைக்கிறார். அப்போ அவருடைய மகன் இருக்கிறார். இப்ப எல்லா மக்களும் சொல்லுகிறார்கள்,
வாப்பாவோட ஜனாசாப்பா கபருக்குள்ள இறங்கி வாப்பாவோட ஜனாசா வாங்கி உள்ள கபருக்குள்ள இறங்கி வாப்பாவோட ஜனாசாவை, இது சாதாரண விஷயம் தான். ஒரு மகனாக கபருக்கு இறங்கி வாப்பாவுடைய உடலை வாங்கி உள்ள வைப்பது ஒரு சாதாரண விஷயம் தான். அவர் சொல்லுறாருப்பா வாப்பா மூத்தா இருக்கார், கபருக்குள்ள இறங்கி ஜனாசாவை அனுப்பிட்டு அவன் சொன்ன முடியாது. வாப்பா இல்ல முடியாது. போட்ட கேட்கிறாங்க, என்ன வாப்பாவோட ஜனாசா இவ்வளவு தயங்குறாய், ஒரு கபர் தானேப்பா கீழே இறங்கி வாங்கி வையே. இல்லை, என்னுடைய மாமா சொன்னார், நீ கபரில் இறங்கினாய் என்று சொன்னால் அடுத்த மௌத்து நீதான். நான் என்னுடைய வாப்பாவுடைய அறியா முச்சத்தை பாருங்கள் சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், பிள்ளைகளை அந்த கண்ணியம் கூட இன்றைக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றாரு, வாப்பாவுடைய கபரு அதில் நான் இறங்கிட்டேன்னு சொன்னா அடுத்த மூத்து நான் தான் என்னுடைய மாமா சொன்னாங்க இறங்கணும். பல பேருக்கு பெற்றோருடைய கபரு எங்க அடக்கம் செய்திருக்கிறது, என்னுடைய தாய் என்னுடைய தந்தை எங்கே அடக்கப்பட்டிருக்கிறார், அவர்கள் என்னுடைய சந்திப்பை விரும்புகிறார்கள் என்று கூட தெரியும். கவனமாக கையாள வேண்டும். என்னுடைய தாய் தந்தை மரணித்தால் கபர் எங்கே இருக்கு. நான் வெக்கேஷனுக்கு போகும் பொழுது என்னுடைய ஊரில் அவர் அடக்கப்பட்டால் ஒவ்வொரு வாரமும் இதை பழக்கப்படுத்த வேண்டும். அவருடைய கபரை ஜியாரத் செய்து அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும். அடக்கம் செய்தால் அவ்வளவுதான், முடிந்துவிட்டது. அவருக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. 40 ஃபாத்திஹா எல்லாம் பிரம்மாண்டமாக அது அல்ல அல்லாஹ்வின் மார்க்க வலியுறுத்துவது. 40 நாள் ஃபாத்திஹா சோறு போடுவது சாப்பாடு அல்லாஹ்வின் மார்க்க அதை வலியுறுத்தவில்லை. அல்லாஹ்வின் மார்க்கம் சொல்லுகிறது அவர்களுக்காக பிரார்த்தனை செய். ஒரு நல்ல பிள்ளையாக அவர்களுக்காக பிரார்த்தனை தான் அவர்களுக்கு ஈடேற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் இந்த உலகத்தினாலே மறுமை. எனவே இது அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். முக்கியம் சார் இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெரும் பாவமாக 8வது பெரும் பாவமாக பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதை ஆக்குகிறார்கள், எந்த பிரச்சனையாக இருந்தாலும். எனவே அல்லாஹ்வுக்காக இதையெல்லாம் புரிய வேண்டும். அந்த தாய் தந்தையினுடைய கணவனுடைய சொர்க்கம் என்கிற மனோநிலைமையில் இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அருளை நாம் அனைவருக்கும் தருவார். எனவே 6வது பெரும்பாவமாக இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நோன்பை தக்க காரணமின்றி நோன்பை விடுவதை பெரும் பாவமாக கொண்டு வருகிறார்கள். அடுத்ததாக 7வதாக ஹஜ்ஜை குதிரத் இருந்தும் ஆற்றல் இருந்தும் பொருளாதாரம் இருந்தும் நல்ல பயண சூழல் இருந்தும் ஹஜ்ஜை விடுவதை பெரும்பாவமாக கொண்டு வருகிறார்கள். 8வதாக பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதை பெரும்பாவமாக இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே இந்த செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள்ளத்திலே கொண்டு செல்லட்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பெற்றோர்கள் மீது அருள் செய்யட்டும். அவர்களுக்கு இந்த உலகத்தில் நாளை மறுமையிலும் மகிழ்ச்சி பெற்ற வாழ்க்கையை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுக்கட்டும். உலகத்தில் அவர்கள் பிரார்த்தனை பெற்ற குழந்தைகளாக நாம் மாற வேண்டும். அதே போல நம்முடைய குழந்தைகளையும் அதற்கு பழக்கப்படுத்த வேண்டும். நாம் மறைந்தால் அவர்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகளாக அவர்களை உருவாக்குவதில் மிக கவனமாக ஒரு பெற்றோராக நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன்.